This video is sponsored by SPO Digital Marketing. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா, லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேங்க்டு பேட்டிலில் ஸ்கெலிட்டன் 2ல் இருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருக்கேன். நான் இன்னும் அட்டாக் பண்ணலனாலுமே நான் வந்து 17th place ரேங்க்கில் இருக்கேன். இப்போ வாங்களே, இப்போ உங்களுக்கு அட்டாக் பண்ணி காட்டுறேன். அட்டாக் பண்ணுறேன். மீதி அட்டாக்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்கெலிட்டன்லேருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போனோடனே ஃபஸ்ட் அட்டாக் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். மீதி அட்டாக்லாம் நானே பண்ணிடுறேன், பாருங்கள் எப்படின்னு. நான் ட்ராகன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபுல்லாக ட்ராகன் அட்டாக் தான் இன்னும் உங்களுக்கு பண்ணியே காட்டல. நம்ம ட்ராகன் அட்டாக்கில் முக்கியமானதே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெல்லு தான். நான் லைட்னிங் ஸ்பெல் எடுத்து வந்திருக்கேன் பாருங்கள். போச்சு, அதாவது 4 லைட்னிங் ஸ்பெல்லு போட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏர் டிஃபென்ஸ் வந்து காலி ஆகலை. நான் சென்டராக பார்த்து போடவும் விசார்ட் டவர், ஆர்ச்சர் டவர் காலி ஆகிடுச்சு. சரி, இன்னொரு இதை போட்டு அந்த இதையுமே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த ஏர் டிஃபென்ஸும் ஸ்டக் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் இந்த சைடு ஃபுல்லாக ட்ராகனை இறக்கி விட்டுறேன். அந்த ஏர்ஷிப்பரே கவனிக்கல. அதுக்கு முன்னாடியே இந்த எல்லா ட்ராகனையும் இறக்கிட்டேன். இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த குயின் இந்த சைடு இறக்கியிருந்தேன். இந்த குயினோட இது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஹெல்த்து குறைய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா குயினோட லெவல் வந்து நம்மளுக்கு 2வது லெவல் தான். அதனால் எபிலிட்டி ஆன் பண்ணி விட்டேன். இந்த சைடு இருக்க ஏர் டிஃபென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ட்ராகனையுமே காலி பண்ணிடுச்சு. இந்த ஏர்ஷிப்பரை கொஞ்சம் காலி பண்ணிங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அதுவும் முடியல. இந்த சைடு இருக்க எல்லா ட்ராகனுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஏர் டிஃபென்ஸ்ட்டை வந்து காலி ஆகிடுச்சு. இந்த அட்டாக் அவ்வளோதான் நினைக்கிறேன். மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு 3 ஸ்டார் எடுக்க முடியாது. நான் கொஞ்சம் முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணியிருந்துருக்கலாம். ஒரே ஒரு எர்த்துக்குவாக் எடுத்தோம்னா இந்த 2 இதையுமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக என்னால் இது பண்ணியிருக்க முடியும். எனக்கு இந்த ஒரே ஒரு ஏர் டிஃபென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மொத்த ட்ராகனுமே இது பண்ணி மொத்த அட்டாக்குமே குழப்பி விட்டுச்சு பாருங்களேன். அவ்வளோதான். அந்த ஒரே ஒரு ஏர் டிஃபென்ஸு இருக்கிற எல்லா இதையுமே அடித்து நமக்கு 3 ஸ்டார் எடுக்க முடியாத அளவுக்கு பண்ணிடும்னு நினைக்கிறேன். நினச்ச மாதிரியே எல்லா ட்ராகனும் செத்துருச்சு. இன்னும் ஒரே ஒரு ட்ராகன் தான் இருக்குது, அதுவும் செத்துருன்னு நினைக்கிறேன். போச்சு, அதோட வேலையும் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து 95% 31 ட்ராஃபி தான் கிடச்சிருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ பாருங்களேன், நமக்கு இதில் ஒரு கிஃப்ட் ரிவார்ட்ஸ் மாதிரி கிடச்சிருக்கு. அந்த பாக்ஸு சுத்தியல் பாக்ஸ் மாதிரி நமக்கு என்ன ரிவார்ட்ஸ் கிடச்சிருக்கு. இது வந்து இந்த 1 hour வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்பெல்லு, அதாவது நம்ம பில்டர் ஹேட்டை வந்து 1 hour வந்து பார்த்திங்கன்னா பூஸ்ட்டில் வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், 75வது ரேங்க்லேருந்து 62 வந்துட்டேன். மீதி 5 அட்டாக்குமே நான் பண்ணிடுறேன். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ரேங்க்கு போனதுக்கப்புறமேலு ஃபஸ்ட் அட்டாக் உங்களுக்கு மட்டும் எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன்.